எங்களுக்கு தென் தமிழகத்திலே நீண்ட நாட்களாக ராஜ்யசபா யாருக்கும், குறிப்பாக தேவேந்திரோட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல நாங்கள் புதிய தமிழகம் கட்சி 21 மாவட்டங்களில் வலுவாக ஒரு 120க்கு மேற்பட்ட தொகுதிகள் வலுவாக இருக்கிறது. 12லிருந்து ஒரு 15 தொகுதிகள் எங்களுக்கு கொடுத்தால்தான் நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி தனிச்சின்னத்திலே போட்டியிட முடியும் என்ற கருத்தை முன்வைத்தோம். அவர்கள் 12, 15 எல்லாம் முடியாது, 12 முடியாது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 9, 8 என்று வந்தார்கள். கடைசியாக மிக முக்கியமான ஒருவர் நீங்கள் சரியாக ஒரு 7 இடங்களை எழுதி கொடுங்கள், அதை நாங்கள் நிறைவு செய்வோம் என்று சொன்னார். அதில் குறிப்பாக புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 21 மாவட்டங்களில் வலுவாக இருந்தாலும் கூட மிக அதிகமாக நாங்கள் களப்பகுதியாக தளமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம், கொடியங்குளம் பிரச்சனைக்காக போரிட்ட காரணத்தினால தூத்துக்குடி மாவட்டத்திலே ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, 2வது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய போராட்டம் என்ற காரணத்தினால் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நான் 7 முறை போட்டியிட்டு இருக்கிறேன். அங்கே அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் 3 ரிசர்வ் தொகுதிகள் இருக்கின்றன. ஒன்று சங்கரங்கோயில், 2வது வாசவநல்லூர், 3வது ஸ்ரீவில்லிபுத்தூர். அதில் 2 கொடுத்தால் பரவாயில்லை என்று நாங்கள் கேட்டோம். கடைசியாக 1வது 3ல் 1வது அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியாக கொடுக்கணும். அதுக்கு பிறகு ராமநாதபுரத்துக்கு பரமக்குடி, அதுக்கு பிறகு நிலக்கோட்டை, வால்பாறை, இதுபோல் அதே போல் மத்திய பகுதிக்கு ஒன்று, டெல்டா பகுதிக்கு ஒன்று, அவர்கள் கடைசியாக 7 தொகுதிகள் எழுதி வாங்கி சென்றார். அதுக்கு பிறகு மீண்டும் ஒருத்தர் இல்லை, நீங்கள் நாங்கள் இது கொஞ்சம் பரிசீலித்தோம், எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, இந்த 2 ஏதாவது குறைத்து கொண்டு 5 கொடுத்தால் நாங்கள் உறுதி செய்து விடுகிறோம் என்று கோயம்புத்தூரில் ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பு எழுதி வாங்கி கொண்டு சென்றார். அப்புறம் பார்த்தா அந்த 5ம் அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக நீங்கள் திருவிடைமருதூரில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு தொகுதியை சொன்னாங்க. கும்பகோணத்தில் எங்களுக்கு கும்பகோணம் பகுதியில் திருவிடைமருதூரில் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு பெரிய வலு ஒன்றும் கிடையாது. டெல்டாவில் இப்போ கீழ்வேலூர் இருக்குது, திருத்துறைப்பூண்டியில் இருக்கிறோம், திருவாரூர் இருக்கிறோம், மன்னார்குடியில் இருக்கிறோம், அதே போல் திருவையாறில் கொடுக்க முடியும். பட் ஆனால் அங்கே எங்களுக்கு சாத்தியமில்லை என்று சொல்லிவிட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு பிறகு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் முன்னேற்றம் இல்லை. திடீரென்று பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஏதோ பேச்சுவார்த்தை நின்று போய்விட்டது என்று சொல்லிவிட்டார். நாங்கள் எனவே புதிய தமிழகம் கட்சி உங்களுக்கு தெரியும், புதிய தமிழகம் கட்சி நாங்கள் 2019 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம், 2024 இருந்தோம். பொதுவாக இந்த ரிசர்வ் தொகுதிகளில் பெரிய கட்சி இருக்கக்கூடியவர்கள் தேர்ந்தெடுத்து சென்று அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நோக்கத்திற்காக இந்திய அரசியல் சாசனத்திலேயே அந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் அந்த கடமை ஆற்றாத காரணத்தினால்தான் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே இந்த ரிசர்வ் தொகுதிகளையாவது அதுக்காக உருவான அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் எங்களை போன்றவர்கள் நிற்பது மூலமாக அந்த பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் முறையாக எடுத்து வைக்கப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ரிசர்வ் தொகுதிகளில் அதிகமாக கேட்டோம். பொது தொகுதி கூட ஒன்று கேட்டோம், திருநெல்வேலி கூட கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு குறைஞ்சபட்ச கடைசியாக 7 மாவட்டத்துக்கு 7ங்கிறது கேட்டோம். இப்போ என்ன அது என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்ன, அதாவது பேச்சுவார்த்தைகள் என்று சொன்னால் ஒரு பார்கெனிங். நாங்கள் 12 கேட்டால் அவங்க ஒரு 4-5 ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிட்வே நிற்கிறது. அப்படித்தான் கடந்த காலங்களில் நாங்கள் இப்போ 2001 அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் பேசிய போதோ, அம்மையார் ஜெயலலிதா பேசிய போதோ அது இப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது போன்ற அணுகுமுறைகள் இல்லை. அப்போ என்னன்னா, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கடந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை தனியாக எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்டவர்களை சட்டவிரோதமாக வெளியேற்றிட்டாங்க. அவருடைய வாக்குரிமை கூட 2000 பேருக்கு அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் கூட இல்லை. இன்று வரையிலும் அவர்களுக்காக புதிய தமிழகம் கட்சி தான் போராடிட்டு இருக்குது. வேறு எந்த அரசியல் கட்சியும் போராடல, அதிமுக போராடல.
ஆளுநர் மாளிகை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கை அமல்படுத்தணும், 1 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பேரை நடத்தணும், அவங்க ஆதரவு கொடுக்கல. தமிழ்நாட்டில் 300க்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்கள் நடைபெற்றிருக்குது. யாரும் ஒரு கண்டன குரல் எடுப்பில், நாங்கள் தான் போராடிக்கிறோம். இப்படியெல்லாம் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்காவிட்டாலும் கூட 2019 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்ற காரணத்தினால் அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்கு வெளியிடணும். அதே போல் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதுக்கெல்லாம் வந்து காசு பணம் கேட்காம வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கணும், அதுக்குண்டான ஒரு ஆட்சி அமையணும், அந்த ஆட்சியில் புதிய தமிழகம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்து நாங்கள் வந்து அதிமுக அணியில் இடம்பெறுவதற்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டோம். ஆனால் அவர்களுடைய அந்த அணுகுமுறை கடைசியில் வந்து நாங்கள் கேட்டது என்ன, அவங்க கொடுக்க வந்து என்னன்னு கூட வெளியே சொல்லாமல் நின்று போட்டுன்னு சொன்னது தமிழ்நாட்டில் ஒரு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவேந்திர உழைப்பாளர்கள், ஆதிரம் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள், ஒட்டுமொத்த இந்த விளிம்பு நிலைய மக்களே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்க அவமரியாதை செய்யப்பட்டதாக கருதுகிறாங்க. அந்த மக்களை வந்து அதிமுக வந்து புறக்கணித்து விட்டதாகவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே எல்லா பொறுப்பாளர்களுமே வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து இனிமேலும் நம்முடைய வலுவை காண்பிக்காமல் இருக்கக்கூடாது, நாம் தனித்து போட்டியிடுவதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டது இணங்கத்தான் வந்து கடந்த 2 நாட்களாக வந்து எல்லா நிர்வாகிகளிடத்திலும் மனுக்களை பெற்று நாங்கள் வந்து அவர் நேர்காணல் பண்ணி இப்போ 70 தொகுதிக்கு வந்து நாங்கள் தேர்வு செய்து வச்சுருக்கிறோம். நாங்கள் எல்லா விதமான சூழ்நிலைக்கும் நாங்கள் வந்து தயாராகிட்டோம். தேர்தல் களத்தில் நாங்கள் நின்று எங்களுடைய வலுவை காண்பிப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.